ஹாய் கைஸ், வெல்கம் டு சுதி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோட ஒரு நாள் லூட்டிங் தான் நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நான் அதை கேட்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்புறம் வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம சுதி என்னென்ன சேட்டை பண்ணுது அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கையை வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து டேவ்லாக்கோட ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, ஃபஸ்ட்டு என் சுதி குட்டி உங்ககிட்ட காமிச்சுக்கிறேன். சுதி இங்கே வா, வாடி, வா, ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு, சேகன் கொடு, சேகன் கொடு, சேகன். இப்போ தான் நான் வேலை முடிச்சு வந்தேன். வந்தோடனே பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு என்னை தேடுற ஜீவன் இது ஒருத்தி தான். இப்போ தான் ஷிஃப்ட்டு முடிஞ்சு கரெக்டாக எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டு. 7:30க்கு வீட்டுக்கு வந்தேன். இப்போ கரெக்டாக மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8:20 ஆகிக்கிட்டுருக்கு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாமா? எல்லோரும் வாங்க சாப்பிட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். என்ன சாப்பாடுன்னு தெரில, நல்லா பாருங்கள். ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு சாப்பிட முடியாது. எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சோறு, கருவாட்டு குழம்பு. வாங்க அடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நைட்டு வேலை பார்த்துட்டு வந்தால் நம்மளோட அடுத்த டியூட்டி என்ன? பகலில் தூங்குறது தான். எல்லோரும் நீங்கள் எப்படி வந்து டக்குன்னு சமைச்சிங்கன்னு கேட்பீங்க. நான் நைட் வேலைக்கு போகிறதுனால நைட்டே சமைச்சி வச்சுட்டு போயிடுவேன். நைட்டு லேட்டாக சமைக்கிறதுனால அதெல்லாம் காலையில் அப்படியே தான் இருக்கும். சோறு வந்து நொந்து போகாது. குழம்ப மட்டும் சூடு பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். இனி தூங்க போக வேண்டியதான். இனி தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம். பை. தூங்க போகிறேன். எல்லாருக்கும் குட் நைட். எனக்கு வந்து குட் மார்னிங். பை. குட் ஈவினிங் எல்லாருக்கும். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். மணி கரெக்டாக 4:30. மணிக்கு காலைல 9 மணிக்கு படுத்து இப்போ தான் எழுந்திரிச்சேன். இவ்வளோ நேரம் தூங்கினாதாங்க நைட்டு கொஞ்சமாக அசராமல் வேலை பார்க்க முடியுது. இல்லாட்டி நைட்டு கரெக்டாக ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் தூக்கம் வந்துடுது. எழுந்திரிச்சோடனே சுதி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். சுதி, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. இங்கே வா, என்ன பண்ணுற? இங்கே பாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம சாயங்காலம் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு பார்ப்போமா? இனிமேல் தான் சமைக்கணும். இப்போ சமைக்கணும். என்ன நைட்டு வேலைக்கு போகணும்ல. இப்போ சமைக்க ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு வேலை. என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. துணி துவைக்கணும், அப்புறம் வீடு வாசல் கூட்டிட்டு பாத்திரம் விளக்கிட்டு சமைக்கணும். அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். ஹாய் சுதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சுதியோட சேட்டையை கொஞ்சம் நேரம் பாருங்கள். போ 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 போ. ஓ,
போட்டா எப்படி இருக்குன்ற அடி வேணுமா? ஒன்னே ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஜம்மு பண்ணி மடியில் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. தெரியுதா? மடியில் வந்து உட்காந்து அப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன நைட்டுக்கு என்ன சமைக்க போகிறோம்? நைட் ஷிஃப்ட்டு நெக்ஸ்ட் நம்ம சமையல் பண்ணலை. வந்து நான் உப்புமா கிண்டலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நைட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டா ஒரு மாதிரி செரிமானம் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வயிறு வலிச்சிட்டே இருக்குது. தூங்காமல் இருக்கமா, அதனால் வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் பசிக்குது. என்ன பண்ண சொல்லுங்கள். அதனால் இப்போ வந்து ரவா வாங்கிட்டு வந்திருக்கேன். கடைக்கு போனேன், அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம உப்புமா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ பார்த்திங்கன்னா சோத்துக்கு உழவு ஊற்றி வச்சாச்சு. இந்த பக்கம் நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு இருக்குது. அதை சூடு பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் இங்கே வெளிச்சம் இருக்காது, அதனால் உங்களுக்கு ட்ரிம்மாக தெரியுது. இப்போ தான் உழவு ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து வந்து என்ன வேலைன்னா, அங்கிட்டு வந்து இந்த பாத்திரத்தை பறக்கி போட்டிருக்கேன். அதையும் விளக்கிட்டு அந்த துணியையும் துவைச்சி முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம வேலைக்கு குளிச்சுட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம குளிச்சு கிளம்புற வீடியோ பார்ப்போம். இப்போ பாருங்கள் சுதி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு. இந்த வீடை கூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வீடை ஒதுங்கி வச்சுருக்கேன். எங்கள் வீடு வந்து சின்ன வீடு தான் பாருங்கள். சிம்பிளான வீடு தான். துணிமணியெல்லாம் உள்ளேயே நான் துவைச்சி காய போடுவேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. அப்படி அதை நினச்சிக்காதீங்க, தப்பாக அதை நினச்சிக்காதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அந்த பாத்திரத்தை வேலைக்கு முடிச்சுட்டு துணியை துவைச்சி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த சோறை வடித்து விட்டாச்சு. தெரியுதா? பாத்திரத்தையுமே விளக்கிட்டேன் பாருங்கள். இனி வந்து நான் குளிச்சுட்டு கிளம்புறதை பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்துட்டு நான் பேசுகிறேன். பாய். கிளம்பிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நைட்டு என் மிஷினை காட்டுவேன். ஆனால் என் மிஷினில் நான் பேசுகிற சத்தம் கேட்காது. நான் வேலை பார்க்குற வேலையை பாருங்கள். நைட்டு அப்படியே முடிச்சுட்டு நாளைக்கு காலையிலையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வேலைக்கு கிளம்பலாமா? சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சு வேலைக்கு கிளம்பிட்டேன். இதான் என்னோடய அவுட்ஃபிட். என்னோட ட்ரெஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு. சுதிக்கு சாப்பாடு வச்சேன். இந்த சுதி சாப்பிட்டுட்ருக்கு. நான் இப்போ தான் சாப்பிட்றத வீடியோ எடுக்க முடியல. டைம் ஆச்சு ஆல்ரெடி. இதே வந்து நான் இப்போ கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம மிஷினுக்குள்ளே போய் பார்ப்போம். மிஷின் சத்தத்தில் நான் பேசுகிறது கேட்காது. நான் இப்போயே சொல்லிட்டேன், மிஷினை மட்டும்தான் காட்டுவேன். சரி வாங்க போகலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனியில் போய் பார்ப்போம். குட் மார்னிங் எல்லாருக்கும். சுட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். டீ போட்டுட்ருக்கேன். டீயை குடிச்சிட்டு மாத்திரையை போடணும். கொஞ்சம் தலைவலி. நைட்டும் நேற்று கம்பெனியில் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப வேலை இருந்துச்சா, சைடு ஃபுல்லாக உருண்டுருச்சு. அதை பார்க்குறதுக்குள்ளேயே டைம் போயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய மிஷினை பற்றியோ என்னோடய வேலையை பற்றியோ தெரிஞ்சுக்கிடணுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் ஒரு நாள் என்னோடய மிஷின் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுதி விலாக்கை. அடுத்து என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை என்னோடய சுதியை பற்றி என் ஊரை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.